நடிச்சானே அந்த பையன் யார் தெரியுமா? உங்க அண்ணனுடைய எதிரி, பொன் தேவராஜுடைய மகன். அவன் யார் மகனா இருந்தா எனக்கு என்ன? என்ன தொட்டவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. பொறு பொறு பொறு. முதல்ல உங்க அண்ணன் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் உன் ஆட்டத்தை நீ காட்டு. இதை நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா உனக்கு நான் சொல்லலை, உங்க அண்ணனுடைய தோஸ்தா நான் சொல்றேன். என்ன சாப்பிட்றீங்க மேடம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு கெஸ்ட் வரணும், அப்புறமா ஆர்டர் பண்றேன். ஓகே மேடம். ஹாய். ஹாய், உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? அப்புறமா சாப்பிடலாம். ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் என்ன மேட்டர்னு சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு பொண்ணு உங்களை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தா நானும் ஐ லவ் யூ சொல்றேன். பிடிக்கலனா சாரின்னு சொல்லிட்டு போயிடுவேன். நான் உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னா நான் சொன்னதுக்கு பதில் சொல்லாம என்னையே பார்த்துட்டு இருந்தேன். தமிழ்நாட்டில் காவல்துறை செத்து போச்சான்னு எதிர்கட்சிக்காரன் கேட்குறான். அசிங்கமாக இருக்கு. இம்மிடியேட்டாக சிட்டியில் இருக்கிற அத்தனை ரவுடி பசங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அது எந்த அரசியல் கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, உள்ள தூக்கி வைங்க. இதுதான் சிஎம் எனக்கு உங்ககிட்ட கன்வே பண்ண சொன்னது. சார், அதே உங்கள் கட்சிக்காரனா இருந்தா? ஹலோ, என் சொந்தக்காரங்களா இருந்தாலே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள குற்றவாளி அரெஸ்ட் பண்ணி உங்க முன்னாடி நிறுத்துறேன் சார். சொல்லாதீங்க, செய்யுங்க. ஓகே சார். எஸ் சார். ஓகே சார். மச்சான், உனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை இருந்தாலும் எங்க எல்லாருக்கும் தண்ணியை வாங்கி கொடுத்துட்டு நாங்க குடிக்கிறத ரசிச்சு பாக்குற பத்தியா, அது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? நீ வாழ்க, உன் காதல் வாழ்க. ஏன்டா அப்படி பாட்டு பயமுட்டுற? டேய், என் லவர் ரம்யா பத்தி என்னடா நினைக்கிறீங்க? ரம்யாவா? எந்த ரம்யாடா? என்னடா போதை ஏறி போச்சா? நம்ம மலேசியா ரம்யாடா. ஓ, அந்த மலேசியா ரம்யாவை நீ லவ் பண்ற? ஆமா, நான் மட்டும் இல்ல, அவளே என்ன லவ் பண்றா. அப்ப ஜெனிஃபர்? டேய், நீங்களாம் எப்படி எனக்கு நல்ல ஃப்ரெண்டோ அந்த மாதிரி ஜெனிஃபர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டா மச்சான். டேய், ஒரு புல் சொல்றா. ஏன்டா இப்ப அடிச்சதெல்லாம் பத்தலையா? நீ சொன்ன ஒரு வார்த்தையில அடிச்சதெல்லாம் இறங்கிருச்சுடா. என் மக காதலிக்கிறது உங்க பையன் தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நானும் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா என் மகன் யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறான்னு நானும் என் மனைவி நினைச்சோம். ஆனா இங்க வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு உங்க மகன் தெரிஞ்சது. இது வரைக்கும் ரம்யா ஒரு மந்திரியோட பொண்ணுன்னு உங்களுடைய பையனுக்கு தெரியாது. ஏன்னா என் பொண்ணு ஒன்னும் சொல்லல. இந்த விஷயத்த நான் வீட்டுல போய் சொன்னேன்னா என் ஒய்ஃப் ஷாக் ஆகிறாளோ இல்லையோ, என் சன் ஷாக் ஆயிடுவான். என்னப்பா சொல்றீங்க? நான் லவ் பண்றது மினிஸ்டர் பொண்ணா? ஆமாப்பா, மந்திரி ராதாகிருஷ்ணனுக்கு 2 பிள்ளைங்க. பொண்ணு பேரு ரம்யா, அவளை தான் நீ காதலிக்கிற. மகன் பேரு பவன். ஆமாப்பா, பாவம், அவன் ரவுடிங்களால அடிபட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். அவனை நீ போய் பாத்திருக்கியாப்பா? இல்லம்மா. ரேகா, மந்திரி நிச்சயத்துக்கு நாள் குறிக்க சொல்லிருக்காரு. நான் போய் ஐயரை பார்த்துட்டு வந்தேன். சரிங்க. சரியா? குமரன், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? என் மேல ஏதாவது கோவமா? ஆமா. எதுக்கு சொல்லுங்க குமரன், எதுக்கு சொல்லுங்க. நீ ஏன் என்கிட்ட உங்க அப்பா ஒரு மினிஸ்டர்னு சொல்ல? நான் மினிஸ்டர் பொண்ணுன்னு சொல்லி எங்க நீங்க என்ன காதலிக்காம போயிடுவீங்களோன்னு நினைச்சுதான் நான் சொல்லல. இப்போ நீ ஒரு மினிஸ்டர் பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உன்னை காதலிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? கொன்னுடுவேன். உங்களை கொன்னுட்டு நானும் செத்து போயிடுவேன். குமரன், எனக்கு என் அப்பா அம்மாவை விட என் அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப என் அண்ணனை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது.
இந்த வருஷம் பொது மன்னிப்புல விடுதலை ஆகிற கைதிங்க லிஸ்ட்ல உங்க அண்ணன் பேர் இல்லை. எங்க அண்ணன் மட்டும் இந்த வாட்டி ரிலீஸ் ஆகலனா மந்திரி மகளையும் லாயர் மகனையும் தூக்கிடுவேன். ஏண்டா ரம்யா யார் பொண்ணுன்னு தெரியாம நீ காதலிச்சுக்கிட்டு இருக்க? இப்பதான் யார் பொண்ணு தெரிஞ்சிருச்சே. இனிமேல் என்ன மச்சான் செய்ய போற? நான் தான் உங்க அண்ணனை அடிச்சேன்னு அவகிட்ட சொல்ல போறேன். டேடா, நான் சொல்றது நல்லா கவனமா கேளு. அவசரப்பட்டு அவகிட்ட போய் உடனே பேசி தொலையாத. தப்பி தவறி அவன் மனசு மாறி போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்தான்னு வச்சுக்க, உன் காதல் கந்தராயிரம் நீ நொந்துருவேன். ஞாபகம் வச்சுக்க. அதுக்காக எவ்வளவு நாளைக்கு தான் உண்மையை மூடி மறைக்கிறது? சொல்டா. அதுக்காக நீ புத்திரா இருக்கணும்னு அவசியம் இல்லடா. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா மூடி மறைக்கிறது தப்பே இல்லை. சொல்ல இப்ப என்னதான்டா சொல்றேன்? அப்படி கேளு. வர்றா, முதல்ல உனக்கும் ரம்யாக்கும் நிச்சயம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் மீதியை பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு கிளம்பு. ஆம்புலன்ஸ். வடபழனி முருகன் அருளால இந்த தட்டை மாத்திக்கங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் சாமி தான் ஹீரோ. இந்த தட்டை பொண்ணோட அப்பாட்ட கொடுங்க. என்னைய கமிஷனர் வண்டி வருது? ஆமா வண்டி வருது, என்னன்னு தெரியலையே. யோ நீ போய் ஐயர் சொல்லியா? சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சீக்கிரம் கமிஷனர் போலீஸ் குரூப்போட நம்ம வீட்டுக்கு வர்றாரு சார். ஜெனிஃபர் ஏன் உங்களோட வர? அதாங்க எனக்கு ஒண்ணு புரியல. உங்க ஃப்ரெண்ட் ஜெனிஃபர் ஏன் நம்ம நிச்சயத்துக்கு வரல? டேய் மச்சான், இங்க வந்து பாரு. ஏ மாப்ள, சந்திக்கிறாங்க. மாட்ட போறோம். நீங்க சொன்னது யாரு? வணக்கம் சார். வணக்கம்மா. மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னம்மா நீ எப்படி உங்களோட வர? அது ஒரு பெரிய ஸ்டோரி அங்கிள், அப்புறம் சொல்றேன். முதல்ல குமரன் ரம்யாவை நான் பாத்துறேன். என்ன சார் வீட்ல விசேஷமா? ஆமாம், தேவன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் இப்போ தான் நிச்சயதார்த்தம் நடந்தது. ரொம்ப சிம்பிளா பண்றீங்க. அதுக்கு என்ன மேரேஜ் கிராண்டா பண்ணிட்டா போச்சு. சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க போகலாம். தேங்க்யூ சார். சாரி குமரன், வெரி வெரி சாரி. கோச்சுக்காத லேட் ஆனதுக்கு. நான் வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னோட வண்டி கமிஷனர் கார் மேல மோதிருச்சு. நான் கரெக்டா வந்ததுனால தான் தப்பிச்சேன். அவங்க இங்க வந்ததுனால என்னையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்படியா? அதான் அவங்க கூட வந்தீங்களா? ஆமா. இத பாரு ரம்யா, குமரனை கல்யாணம் பண்ணிக்க எத்தனையோ பொண்ணுங்க காத்திருந்தாங்க. ஆனா நீ முந்திக்கிட்ட. கங்க்ராச்சுலேஷன்ஸ். 10 வருஷமா ஜெயில இருந்த ஆயுள் கைதி பாபா ஆண்டனி இன்னைக்கு காலையில தப்பிச்சிட்டாங்க. பாபு ஆண்டனி உங்களை குறி வச்சு தான் தப்பிச்சிருக்கான். அவனால எப்போ வேணா உங்களுக்கு ஆபத்து வரலாம் சார். ஹலோ சார், நான் தான் கபாலி பேசுறேன். சார் உங்க தம்பி யாரோ போட்டு தட்டாங்க சார். வெஞ்சா பர்ல செத்து கிடக்குறாரு. என்ன சார் சொல்றீங்க? ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நான் தான் மிருகன்னு பார்த்தா என்னை விட அவன் பெரிய மிருகமா இருப்பான் போல இருக்க. 15 16. டேய் மாப்ள, நான் தான்டா பாலாஜி பேசுறேன். இந்த வர்றா, நம்ம ராயபுரம் குப்பத்துக்கு நீயும் ரம்யா வந்துருங்க. ஆமாண்டா, எங்க மாமாவோட கச்சேரி இருக்கு. வந்துடுறியா? ஓகேடா மாப்ள, வந்துடுறானாப்பா. மச்சான் இன்னைக்கு கச்சேரி கலகட்டம். அந்த ஏசி ஏன் மாப்பிள்ள இங்கே வந்திருக்கான்? அந்த பொம்பளையுடைய வீடு அதான். அந்த ஏசி ராத்திரி ஆனால் இங்கே தான் கொட்டாய் விடுவான்.